ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா சீன எல்லையில பிரம்மோஸ் மிசைல்களோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு ஒரு மிசைலை தேர்வு செஞ்சிருக்காங்க. அது எந்த மிசைல், இந்தியா எதற்காக அந்த மிசைலை பிரம்மோஸ் மிசைல்களோடு இணைத்து பயன்படுத்த போறாங்க, இதன் மூலமா சீன மற்றும் பாகிஸ்தான் எல்லையில என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிகளை இந்தியா ஃபாலோ பண்ண போறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா ருத்ரம் 2 அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஏர் டு சர்ஃபேஸ் மிசைலை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த மிசைலோட செயல்திறன் என்ன, ருத்ரம் 2 மிசைலை இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க, இந்த மிசைலை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை இந்தியானால கேரி அவுட் செய்ய முடியும், இந்திய படையில் ருத்ரம் 2 மிசைல் இணைவதனால இந்தியாவின் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் தாக்கும் திறன்ல எவ்வளவு பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியா எதிரி நாடுகளின் மிசைல் தாக்குதல்ல இருந்து நமது நகரங்களை காப்பதற்கு பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் அதிக ரேஞ்ச் கொண்ட ரடார் சிஸ்டங்களை கடல்ல நிலைநிறுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. எதற்காக அதிக ரேஞ்ச் கொண்ட ரடார்களை இந்தியா கடல்ல நிலைநிறுத்துறாங்க, இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்தில் பேட்டியளித்த டிஆர்டிஓ நிறுவனத்தின் சேர்மன், இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில இந்திய படையினரின் வலிமையை அதிகரிப்பதற்கு பல்வேறு விதமான ஸ்ட்ராட்டஜிக்கலா ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஏற்கனவே பாகிஸ்தான் மற்றும் சீன எல்லையில இந்தியா அதிக அளவுல பிரம்மோஸ் மிசைல்களை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல்களோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு இந்தியா தற்போது பிரளய் டாக்டிக்கல் மிசைல்களை தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு டிஆர்டிஓ சேர்மன் சொன்னாரு. ஏற்கனவே இந்திய விமானப்படை 120 பிரளய் டாக்டிக்கல் மிசைல்களை வாங்கி டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில கூடுதலா 250 பிரளய் மிசைல்களை வாங்கி சீன மற்றும் பாகிஸ்தான் எல்லையில டிப்ளாய் செய்வதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த 250 பிரளய் மிசைல்களை வாங்குவதற்கான ஒப்புதலை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல் டிஆர்டிஓ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அதிநவீன மிசைல். இந்த மிசைலை பயன்படுத்தி எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய எதிரிகளின் மிலிட்டரி பேசஸ், விமான ஓடுதளங்கள் போன்ற முக்கியமான டார்கெட்டுகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த பிரளய் மிசைல் ஒரு கேனஸ்டர் மிசைல், அதனால இந்த மிசைல்ல வார்ஹெட்டுகளை பொருத்தி பல வருடங்களா சேமிச்சு வைக்க முடியும். யுத்த நேரத்துல எதிரி நமது மீது ஒரு தாக்குதல் நடத்தும் பொழுது எதிரிகளுக்கு அதிவேகமா பதிலடியை இந்தியாவால கொடுக்க முடியும். பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள்னால 150 முதல் 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்கள்னால 500 முதல் 1000 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இவ்வளவு அதிகமான வெடிபொருளை சுமந்து சென்று இந்த மிசைல் தாக்குறதுனால எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள் பிரத்யேகமா இந்திய ராணுவத்திற்காக டெவலப் செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஒரு யுத்த நேரத்துல எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய எதிரிகளின் இலக்குகள் மீது கன்வென்ஷனல் வார்ஹெட்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவதற்காக இந்த மிசைல்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா ராக்கெட் போர்ஸ் அப்படிங்கிற படையணியை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த படையணியோட முக்கியமான நோக்கமே இந்தியாவிடம் உள்ள மிசைல்களை ஒருங்கிணைத்து ஒரு படையணியை உருவாக்குவது. அதாவது ஒரு யுத்த நேரத்துல இந்த படையணியை பயன்படுத்தி எதிரிகளின் இலக்குகள் மீது கன்வென்ஷனல் மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவது. ஏற்கனவே இந்தியாவிடம் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு பிரத்யேகமா இந்தியாவின் அணு ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தக்கூடிய அமைப்பு. ஆனா இந்த ராக்கெட் போர்ஸ் படையணி கன்வென்ஷனல் மிசைல்களை பயன்படுத்தி மட்டுமே தாக்குதல் நடத்தும். இந்த ராக்கெட் போர்ஸ் படையணியில பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களையும் இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை பிரம்மோஸ் மிசைல்களோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு முக்கிய காரணம் பிரம்மோஸ் மிசைல்களோட விலை மிகவும் அதிகம். ஆனா இந்த பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைலோட விலை மிகவும் குறைவு. இந்த மிசைலை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தும் பொழுது எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். இந்தியா ஒரு நீண்ட நாள் யுத்தத்தை நடத்தணும்னா இது போன்ற விலை குறைவான அதிக சக்தி
குவாலிட்டி கொண்ட மிசைல்கள் இந்தியாவுக்கு தேவை. இதன் காரணமாக தான் இந்த பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை தற்போது அதிக எண்ணிக்கையில எல்லையில டிப்ளாய் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவின் ராக்கெட் போர்ஸ் படையணியில பிரம்மோஸ் மிசைல், பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றும் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இதனால சீன மற்றும் பாகிஸ்தான் எல்லையில ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது இந்த மிசைல்களை பயன்படுத்தி இந்தியாவால ஒரு சரியான பதிலடியை கொடுக்க முடியும். பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள்னால மாக் 1.6 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அதாவது 1960 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைல்களை 8x8 BEML டிரான்ஸ்போர்ட் எரக்டர் லான்ச்சர்கள்ல மவுண்ட் செஞ்சிருக்காங்க. இதனால இந்த மிசைல்களை எல்லை பகுதியில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா டிரான்ஸ்போர்ட் செய்து தாக்குதல் நடத்த முடியும். அடுத்த அப்டேட், DRDO நிறுவனம் ருத்ரம் 2 மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சிருப்பதா அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ருத்ரம் 1 அப்படிங்கிற ஒரு மிசைல இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ருத்ரம் 1 மிசைல் வெற்றிகரமா சோதிக்கப்பட்டு தற்போது இந்திய படையில இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில அதிக செயல்திறன் கொண்ட ருத்ரம் 2 மிசைல DRDO நிறுவனம் வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த விஷயம் இந்திய விமானப்படையின் வானில் இருந்து தரை இலக்குகளை தாக்கக்கூடிய செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுத்திருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த ருத்ரம் 2 மிசைல தற்போதைய நிலையில் சூகோய் 30 MKI போர் விமானம் மற்றும் மிராஜ் 2000 விமானத்துல இணைத்து பயன்படுத்துவதற்கு இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. ருத்ரம் 2 மிசைல்னால 300 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். ருத்ரம் 2 மிசைல இந்தியா 2 வேரியன்ட்களா டெவலப் செஞ்சிருக்காங்க. ஒரு வேரியன்ட்ல PHH IR சீக்கர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல் ஒரு ஆன்டி ரேடியேஷன் மிசைலா செயல்படும். அதனால ஆன்டி ரேடியேஷன் மிசைல்னா எதிரிகளோட ரடார் சிஸ்டங்களை தன்னிச்சையாகவே கண்டுபிடித்து தாக்குதல் நடத்தும். இரண்டாவது வேரியன்ட்ல IIR சீக்கர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல் ஒரு ஏர் டு கிரவுண்ட் மிசைலா செயல்படும். இந்த இரண்டாவது வேரியன்ட் மிசைலை பயன்படுத்தி எதிரிகளோட விமான ஓடுதளங்கள், பதுங்கு குழிகள், ஏர்கிராப்ட் ஹேங்கர்கள் போன்றவற்றின் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். ருத்ரம் 2 மிசைல பிரத்யேகமா எதிரிகளோட ஹை வேல்யூ டார்கெட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவும் முக்கியமான இலக்குகளை தாக்குவதற்காக இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள ருத்ரம் 1 மிசைல்னால வெறும் 55 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ஆனா தற்போது இந்தியா சோதிச்சிருக்க ருத்ரம் 2 மிசைல்னால 200 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இதனால ருத்ரம் 2 மிசைல்னால எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்னால மாக் 5.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அதாவது ஹைப்பர்சானிக் வேகத்துல இந்த மிசைல்கள் பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். இதனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் ருத்ரம் 2 மிசைல இன்டர்செப்ட் செய்ய முடியாது. DRDO நிறுவனம் தற்போது சோதிச்சிருக்க ருத்ரம் 2 மிசைல விட இன்னும் அதிக சக்தி கொண்ட ருத்ரம் 3 மிசைலையும் டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ருத்ரம் 3 மிசைல் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டால் 550 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள எதிரிகளின் இலக்குகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். ருத்ரம் 3 மிசைல்களோட முக்கியத்துவமே மிசைல் தாக்கக்கூடிய துல்லியத்தன்மை. அதாவது இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 5 மீட்டர். இந்த மிசைல்னால டார்கெட்ல இருந்து 5 மீட்டர் சுற்றளவுக்குள் மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்தியா ருத்ரம் 3 மிசைல வரும் காலத்துல தேஜஸ் MK2, ஆம்கா, டெட்பாஃப் போன்ற விமானங்கள்ல இணைத்து பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதனால வரும் காலத்துல இந்த ருத்ரம் மிசைல்கள் அதிக எண்ணிக்கையில மேனுஃபேக்சர் செய்யப்பட்டு இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்பட உள்ளது. அடுத்த அப்டேட், இந்தியா எதிரிகளின் பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலில் இருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்காக பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் அப்படிங்கிற சிஸ்டம் டெவலப் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. தற்போதைய நிலையில பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செயல்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இந்தியாவின் தலைநகரமான டெல்லி மற்றும் கமர்ஷியல் கேபிட்டலான மும்பை போன்ற நகரங்களை எதிரிகளின் மிசைல் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருது. இந்த சூழ்நிலையில இந்தியா முழுவதையும் எதிரிகளின் பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்காக இந்தியா ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கையில் எடுக்க போறாங்க. அதாவது இந்தியா டெவலப் செய்து வரும் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறனை அதிகரிப்பதற்கு சீபேஸ் ரடார் சிஸ்டங்களை உருவாக்குவது என்று இந்த சீபேஸ்
சீபேஸ் ரடார் சிஸ்டம் மூலமா இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும்னு இந்தியா நினைக்கிறாங்க. இந்த இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு தற்போதைய நிலையில தரையில் பல இடங்கள்ல ரடார் சிஸ்டங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஆனா ஒரு யுத்த நேரத்துல இந்த ரடார் சிஸ்டங்களை எதிரிகள் தாக்கி அழிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதனால எதிரிகளால் தாக்கி அழிக்க முடியாத மிகவும் அதிக ரேஞ்ச் கொண்ட ரடார் சிஸ்டங்களை கடல்ல நிலைநிறுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த அதிக ரேஞ்ச் கொண்ட ரடார் சிஸ்டங்களை செமி சப்மர்சிபிள் வெசல்ஸ் மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா நகர்த்த முடியும். இதனால எதிரிகள் இந்த ரடார் சிஸ்டங்களை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவது என்பது ஒரு நடக்காத விஷயம். இந்த சீபேஸ் ரடார் சிஸ்டத்திற்காக இந்தியா வெரி லாங் ரேஞ்ச் ரடார் சிஸ்டங்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வெரி லாங் ரேஞ்ச் ரடார் சிஸ்டங்கள்னால கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் இலக்குகளை மிக துல்லியமா கண்டுபிடிக்க முடியும். இந்த வெரி லாங் ரேஞ்ச் ரடார் சிஸ்டங்கள்னால கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் இலக்குகளை கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ரடார் சிஸ்டங்கள்னால ஸ்பேஸ் மற்றும் ஏர் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு வான் இலக்குகளையும் கண்டுபிடிக்க முடியும். இதனால இந்த வெரி லாங் ரேஞ்ச் ரடார் சிஸ்டம் இந்திய கடல் பகுதியில நிலைநிறுத்தப்பட்டால் இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா டார்கெட் 4000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுதே இந்த வெரி லாங் ரேஞ்ச் ரடார் சிஸ்டம் இந்தியாவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கு டார்கெட் குறித்தான இன்புட்டை அனுப்பி வச்சிரும். இதன் மூலமா எதிரிகளோட பாலிஸ்டிக் மிசைல்கள் இந்திய வான் எல்லைக்குள் நுழைவதற்கு முன்பே தாக்கி அழிக்கப்படும். தற்போது இந்தியா டெவலப் செய்ய உள்ள சீபேஸ் ரடார் சிஸ்டங்கள் ஏற்கனவே இந்தியா தரையில் அமைச்சிருக்க லேண்ட் பேஸ் ரடார் சிஸ்டங்களோடு இணைந்து செயல்படும். இதனால வரும் காலத்துல இந்தியாவை எந்த ஒரு நாடும் பாலிஸ்டிக் மிசைல்களை கொண்டு தாக்கவே முடியாத நிலை ஏற்படும். இதன் காரணமாக தான் இந்த சீபேஸ் ரடார் சிஸ்டங்களை அமைப்பதற்கு இந்தியா முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.